ஸ்டார்டிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடைய நேற்று நாமத்திலும் அனைவருக்கு அன்பின் வாழ்த்தை தெரிவிக்கிறேன். இந்திய சுவிசேஷ திருச்சபை தூய பேதுரு தேவாலயம் ஈசிஐ பெரிய நலம்பூர் திருச்சபையின் சார்பாக 2026 வருடம் லெந்து நாட்களின் ஆரம்ப நாளாகி இந்த சாம்பர் புதன்கிழமையில் உங்களை வாழ்த்துகிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சாம்பர் புதன்கிழமையிலிருந்து இந்த லெந்து நாட்களுக்குரிய தொடர் தியானங்கள் யூடியூப்பில் லைவாக நாம் கொடுக்கும்படி முயற்சிக்கிறோம். அதற்கான ஒரு அறிமுக வீடியோவாக இதை இன்றைக்கு வெளியிடுகிறோம். சாம்பர் புதன்கிழமை என்பதை பற்றி நாம் வேதத்தில் ஏதாவது அதற்கான அதிகாரங்கள் இருக்கிறதா, ஆதி திருச்சபையில் இது எப்படி வந்தது, இது திருச்சபையின் நியமத்தில் ஒன்றா, இதை அனுசரிப்பது சரியா தவறா என்கிற பல கேள்விகள் பலரிடத்தில் இருக்கிறதை நான் அறிகிறேன். சாம்பல் புதன் என்பது தபசு நாட்களில் ஆரம்ப நாள். இந்த ஆரம்ப நாளாகிய சாம்பல் புதன்களிலிருந்து உயிர்த்தெழுந்த நாள் வரை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்கள் 46 நாட்கள் வரும். 47வது நாள் உயிர்த்தெழுந்தலின் பண்டிகை அனுசரிக்கப்படும். இடையிலே 6 ஞாயிற்றுக்கிழமைகள் சேர்ந்து வருகிறது. அந்த 6 ஞாயிற்றுக்கிழமைகள் நீங்களாக 40 நாளை கணக்கிடுகிற ஒரு வழக்கத்தை திருச்சபை வைத்திருக்கிறது. இந்த 40 நாள் எதற்காய் இது சாம்பர் புதன் என்று அழைக்கப்பட்டது என்றால், 1ஆம் நூற்றாண்டிலே இதற்கான சுவடுகள் இல்லை. ஆனால் 3ஆம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவ அறநெறிகள் அரசாக அங்கீகரிக்கப்பட்டு அரசு மதமாக கிறிஸ்தவம் மாறின பொழுது கான்ஸ்டன்டைன் நோபல் அவர்கள் பேரரசராக இருந்த பொழுது அது நடைபெற்றது. அதனாலே அன்றிலிருந்து இந்த சாம்பல் புதன்கிழமை ஒரு அனுசரையாக மாறியிருக்கிறது. இதை கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். எப்படி என்றால், அதற்கு முந்தின குருத்து ஞாயிறிலே பயன்படுத்தப்பட்ட குருத்தோலைகளை கொண்டு வந்து அவற்றை இந்த சாம்பல் புதன் அல்லது விபூதி புதன் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாளிலே அவற்றை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை நெற்றியில் சிலுவை அடையாளமாக வைத்துக் கொள்கிறார்கள். இதை கத்தோலிக்க திருச்சபை இன்றைக்கும் பாரம்பரியமாக கொண்டாடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இது ஒரு முறையாக திருச்சபைக்குள்ளே ஒரு பழக்கமாக வந்துவிட்டது. ஆகவே இதை அநேக சபைகள் இன்றைக்கு பின்பற்றி ஆசரித்து வருகிறதை நீங்கள் அறிவீர்கள். சாம்பல் என்றால் இதற்கு அஸ்திவார வசனம் என்று கேட்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தூசியிலிருந்து படைக்கப்பட்ட மனிதன் தூசிக்கு திரும்புகிறான். சாம்பலை குறித்து இன்னும் வேதத்தில் படிக்கணும். யோபு 42ஆம் அதிகாரத்தில் யோபு மிக அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். அப்பொழுது நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அப்ப சாம்பல் மனஸ்தாபப்படுவதற்கு அடையாளமாக யோபின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அப்போ இந்த சாம்பலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. எப்படின்னா, யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நினிவே ராஜா முதல் கடைநிலை மனிதர்கள் மிருகங்கள் வரை சாம்பலிலே உட்கார்ந்து, ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதல். அப்போ லெந்து நாட்கள் மனம் திரும்புகிற நாட்கள். அதன் ஆரம்ப நாளை சாம்பல் புதன் என்று அழைக்கிறோம். ஆகவே தலை சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த சாம்பல் புதனிலிருந்து தொடர்ந்து இந்த வருடத்தில் எகிப்திலிருந்து கானான் வரை இஸ்ரேல் ஜனங்கள் பயணித்த பயணத்தில் பாளையம் இறங்கின இடங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த ஆராதனை நடைபெறும். வந்து பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாருங்கள், தொடர்ந்து நாம் அடிமைத்தனத்தின் விடுதலைக்கு நேரான பயணத்தை பயணிப்போம். காட் பிளஸ் யூ.